சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சௌர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2025 புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஒரு வருடம் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம அறிய போகிறோம். ஏன்னா போன வருடம்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். 12 ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோமா, எல்லாருக்குமே சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள். ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் குரோதி வருடம். நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள், ஃபோனில் நிறைய ஏமாத்து விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது, நிறைய சொந்தங்களை இழந்தது, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படின்னு பலவித பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம். எப்போ 31 வரைக்குமே நம்மளுக்கு கோள்களுடைய சஞ்சார நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, உலகியல் ஜோதிடத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னும்போது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதை தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே 2 கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்டை நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். என்ன சொல்லணும்? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த பொன்மொழிகளை டெய்லியும் எழுந்த உடனே சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி இருக்க போகுது. இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மாற போகிறாங்க, நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துடன் நீங்க மாறுறது மாறுங்க, நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா, நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம நம்மளை ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம ரொம்ப ஒரு எல்லா வகையிலையுமே நம்மளை ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யாரு? இறைவனுடைய சப்போர்ட்டு. இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம எப்போ ஒரு என்ன சொல்றது, நம்மளை சுற்றி ஒரு கோட்டையே கட்டிடலாம், ஒரு ஆறா போட்டுக்கணும், நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. பதிவில் சிறப்பான வழிபாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை சொல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் 2025 அதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே முருகப்பெருமான் தான். அப்போ இந்த வருடம் நம்ம 3 சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும். அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது இச்சாசக்தி. அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் கிரியாசக்தி. அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடியது தான் ஞானசக்தி. இது 3ம் முருகனத்தில் இருக்கிறது. இச்சாசக்தியாக நம்மளுக்கு வள்ளியும், கிரியாசக்தியாக தேவானையும், ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்போ ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த 25 என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்தா கூட, ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் 1
8 செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது, 6ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது, இல்லை 12ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துனாலும் கவலையே கிடையாது. எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் 12 ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு, யாருக்கு நல்லா இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும். நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பலனில் வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்குது நம்ம போகலாம், எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். பதிவை மட்டும் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பொறுமையாக கேட்கணும், அதை தான் வந்து நீங்கள் செய்யணும். இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அனைவருக்கும் என் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான புது வருட பலன்களை காணவிருக்கிறோம். மேஷ ராசி எதுலேயுமே வந்து கெட் செட் கோ அவே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு கோலை வந்து நிர்ணயிப்பார்கள், அதில் வந்து செயலாற்றுவார்கள், அச்சீவ் பண்ணக்கூடியவர்கள். மேஷத்திற்கு இந்த வருடம் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து அப்துல் கலாமுடைய பொன்மொழிகளை சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி 3 விஷயங்களை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஐ கேன் டூ இட், லிவிங் டு கிவிங், கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட். இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 25 மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப் லாங் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கலாம். ஏன்னா காலச்சக்கரத்தின் துவக்கக்காரர்கள் நீங்கள் தான், முதல் வீடு நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு எல்லா கிரகமும் வந்து ஆஸ் யூஷுவலாக எப்போ வந்து நகர்ந்தாலுமே உங்கள் தன்மையிலிருந்து தான் அவங்கெல்லாம் வந்து செயல்பட போகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மேஷத்துக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பு. எப்போ சிறப்பு அப்படின்னு கேட்கும்பொழுது பொறுமை, நிதானம், பணிவு, பண்பு, அதே போல ஒரு அசாத்திய துணிச்சல், தைரியத்துடன் நீங்கள் வந்து நம்ம ஜென்யூனாக எல்லா விஷயத்துலையும் உழைக்க முற்படும் பொழுது மேஷத்துக்கு அருமை. இந்த வருடம் கோள்கள் பார்த்தீங்கன்னா கர்ம கிரகங்கள் மொத்தம் டிரான்சிட் பண்ண போகிறாங்க. நீங்கள் கண்டு அஞ்சுவது எதை பற்றினா ஏழரை சனியை பற்றி தான். ஏழரை சனியை பற்றி நீங்கள் வந்து கவலையே வந்து படவே வேண்டாம். எப்போ நீங்கள் வந்து ஆட்டிடியூடாக இருக்கிறீங்களோ அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு கிராட்டிடியூடாக இருக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் வந்து ஒரு பொறுப்புணர்வாக இருக்கிறீங்களோ ஒரு ஊக்கமோடு செயல்படுறீங்களோ உங்களுக்கு ஏழரை சனி ஒன்றுமே செய்யாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 25 வயதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இந்த வருடத்தில் இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு 11 வயசுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு சளிகிளி, ஒரு ஸ்கூல் போக முடியாமல் ஒரு இது, ஒரு ஒழுங்காக உட்காந்து படிக்காது, ஒரு அடம் பிடிக்கிறது, இப்படிலாமே இருக்கும். அப்போ நம்ம ஒரு இளைஞர்களாக இருக்கிறோம், ஒரு 10th +2 இதெல்லாம் படிக்கிறோன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை வந்துடும், ஒரு அசால்ட் வந்துடும், படிச்சுக்கலாம் அப்படின்னு நாளை கடத்துருவீங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா வந்து நீங்கள் வந்து படிக்கிறத நல்லா ஆர்வத்தை காட்டணும். அதே போல் ஒரு இளைஞர்களாக இருக்கிறோம், ஒரு இப்போ படித்து முடிச்சுட்டு வந்த கையோட ஒரு வேலைக்கு போயிடணும். ஐயோ நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் இந்த வருடத்தை தவற விட்டீங்கன்னா அதற்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அரிது. உங்களுக்கு வேலைக்கு போகணுன்ற அந்த எண்ணம் சிந்தனை வரவே வராது. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயம். ஏன்னா இப்போ பொண்ணு பார்க்கும்போதே பொண்ணு என்ன வேலை பார்க்குது, பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்குது, இந்த கேள்வி தான் இப்போ வந்து நிறைய நிலவுது. அப்போ நம்ம இருக்கிறோம் இந்த காலகட்டம் ஒரு 25 வயதுக்குள்ள அப்படின்னா நம்ம அழகாக வந்து நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியது, சிறப்பாக எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம செயல்பட்டு கொண்டு வேண்டியது. ஒரு வேலை செய்கிறோம், வேலை செய்கிற இடத்துல வந்து அந்த வேலை பிடிக்கலனா கூட அந்த வேலையை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். ஒரு தொழிலில் வெற்றி பெறணும்னா 2 வழி தான். நம்ம பிடிச்ச வேலைக்கு போகணும், இல்லையா கிடைச்ச வேலையை பிடிச்சதாக்கிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சனியனம் காரகத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. என் பதிவுகளை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஜாப் வந்து நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் வந்து உங்களை வந்து ஒரு சோம்பேறித்தனமாலாம் இருந்துட்டிங்கன்னா உங்களை செம்மையாக முடக்கி போட்டுடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நிறைய தடைகளை கொடுப்பாரு. நீங்கள் போகிறதுக்கான தடைகள்லாம் உடச்சிட்டு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படும் பொழுது உங்களுக்கான வந்து ஒரு சிறப்பான ஒரு ஹெல்த்தில் இருந்து வெல்த்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இதெல்லாம் கிடைக்கும். ஒருத்தர் ஒரு லைஃப்பை சிறப்பாக லீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்பு, அதற்கப்புறம் வந்து ஹெல்த்து, அதுக்கப்புறம் இது ரெண்டும் சிறப்பாக இருக்கும்போது நமக்கு வெல்த் ரொம்ப அருமையாக வந்துடும். மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் தொழிலில் நல்லா சிறப்பாக இருங்க. முதலீடு போட்டுலாம் இந்த வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. உங்கள் உடல் உழைப்பு தான் இங்கே வந்து கிரகம் எதிர்பார்க்குது. முதலீடை போட்டிங்கன்னா அது விரயமாயிடும், உடல் ஆரோக்கியமாக இருந்துடும். உடல் உழைப்பை போட்டால் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு வேலை மாற்றல் கிடைக்குது, ஒரு வேலைக்கு ரொம்ப தூரம் போனோம், ஒரு வேலையில் வந்து நேரம் பார்க்காம நான் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன் அப்படின்லாம் இல்லாமல் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும். அந்த தொழிலுக்கு சின்சியாரிட்டி, நேர்மை, ஒழுக்கம், இது மூணும் வந்து இப்போ அதிகப்படியாக தேவைப்படுது. வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து அதை சரியாக சனி வந்து கொடுத்தா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பலனை வந்து நிரந்தரமாக கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய இதற்கு இவன் தகுதியான தானா என்பதை சோதிக்கிறதுக்காக நமக்கு நிறைய தடைகள் வரும். நம்ம பொறுமையை சோதிக்கிற அளவு இருக்கும். இதையெல்லாம் கடந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இதே வந்து உங்களுக்கு ஒரு 45 55 வயதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு. இதுக்கெல்லாம் உழைக்கணும். நம்ம வந்து ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த டைமுக்கு இது, இந்த டைமுக்கு இது, குடும்பத்திற்கான ஒரு டைம், தொழிலுக்கான ஒரு டைம், நண்பர்களை சந்திக்க ஒரு டைம், படிக்கிறதுக்கு ஒரு டைம், இந்த டைமில் சாப்பிடணும், இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம தூங்கணும், காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும், 9 மணிக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும். 9 to 9:30 நம்ம வந்து நம்முடைய செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். 9:30 மணிக்கு மேலே தூங்க போயிடணும். காலைல டானு 4 மணிக்கு எழுந்துக்கணும். இதுதான் உங்கள் டைம் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 9 மணிக்குள்ளே நீங்கள் என்னென்ன வேலையை செய்வீங்களோ, காலையில் 6 to நம்ம 9:30 மணிக்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்கோ செஞ்சுட்டோம். இந்த 4 மணிக்கு எழுந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, 4லேருந்து 6க்குள்ளே நம்மளுக்கு நம்ம ரொட்டீன் வேலைகள், நம்ம உடம்புக்கானது, எக்ஸசைஸு, நம்ம மனதுக்கான தியானம், நம்ம அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது நேற்று, அதில் என்னென்ன பலன்களை கற்றுக்கிட்டோம், யார் யாருக்கு என்னென்ன நன்றிலாம் சொல்லணும். டெய்லியும் இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட். நன்றி சொல்ல 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 உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் நிறைய சிந்திப்பீங்க. நேர்மறை எண்ணங்களை சிந்திக்க சிந்திக்க நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவீங்க. இதுக்கெல்லாம் நிறைய வந்து சயின்டிஃபிக் ரீசன்லாம் இருக்குது. நம்ம இனிமேல் வரக்கூடிய மாத பதிவுகளில் வந்து நல்லாவே பார்ப்போம். இப்போ மேஷம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலீடு செய்வதை தவிர்த்து உங்கள் உடல் உழைப்பை அதில் வந்து போடுங்க. அதே போல் இளைஞர்கள்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நல்ல வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை வந்து தேடுங்க. கிடைக்கிற வேலைக்கு போய் உங்களை வந்து நீங்கள் தொழிலில் ஈடுபடுத்திக்கோங்க. அதே போல் ஊக்கமாக செயல்படணும். பொறுப்புணர்வு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அது திருமணமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய சின்சியாரிட்டி தான் உங்களுக்கு முக்கியம். அதில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா அப்படின்றது தான். இந்த திருமணம்லாம் வந்து ஒரு சிலருக்கு நம்ம இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம்னா நல்ல வரன்களாகவே கிடைக்கும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கிடைக்கும். இதே இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா நம்ம அங்கே வந்து ஒரு உண்மையாக லவ் பண்ணுறோமா, இல்லை டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறோமா, இல்லை ஜாலிக்கு லவ் பண்ணுறோமா, இல்லை நம்ம நிறைய வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, நேரம் பொழுதுபோக்குக்காக வந்து லவ் பண்ணுறோமா, இது இப்படிலாம் வந்து பார்க்கும். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் காதல், திருமணம், அதே போல் ஒரு குழந்தைங்க கிட்ட, உறவு கிட்ட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாக இருக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தங்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்கும். பெரியவர்களுடைய ஆசையுடன் இந்த காலகட்டம் திருமணம்லாம் நடக்கும். உங்களுடைய திட்டமிடல், உங்களுடைய சிந்தனை, உங்களுக்கு வந்து எண்ணங்கள், உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும். எதிர்மறையாலாம் திங்கிங் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கடன்லாம் வாங்கக்கூடாது. இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு 55 வயதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடு, வண்டி, வாகனம் அமைப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் என்றைக்குமே வந்து கவனமாக இருக்கணும். எதிரிகள் எங்கே இருந்தாலும் அவங்க பாட்டு இருந்துட்டு போகணும். நம்ம வந்து உங்களுடைய அதிபதியே செவ்வாய் தான். அவருக்குரியவர் யாரும் முருகர் தான். பகைவருக்கும் அருளும் பண்பாளன். ஒருத்தங்க உங்களுக்கு கெட்டது செய்தால் அதை கடுகளவு பாருங்க, நன்மை செய்தால் பெரிதளவு பாருங்க. அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு உறவுல பிரச்சனை வருதுன்னா நம்ம அங்கே என்ன இருக்குது, அன்பும் நன்றியுணர்வும் கம்மியாகும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த காலகட்டம் நன்றியுணர்வு அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. நிறைய வந்து உழைப்பை போடுங்க. என்னைக்கும் வந்து உங்கள் சிந்தனை தெளிவோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமூகத்தில் பேர், புகழ், அங்கீகாரம், நல்ல பொருட்சேர்க்கை, இதற்கெல்லாம் மற்ற கிரகங்கள், கர்ம கிரகங்கள், ராகு, கேது, குரு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க.
இருக்கிறாங்க. நல்ல பதவி உயர்வு, தொழில் உயர்வு இதெல்லாமே நல்லா இருக்கும். உங்கள் சிந்தனை, உங்கள் செயலாக்கம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தான். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கி போச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஊரறியக்கூடிய ஒரு பேர் புகழ் கிடைக்க போகுது. அது நல்ல வழியிலையா இல்லை சாதகம் இல்லாத வழியா என்பதெல்லாம் நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணி அது வந்து உங்கள் முயற்சிகள் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களை வந்து தனிமைப்படுத்தி கொள்ளாமல் உழைங்க. நல்லா வந்து இதே வந்து ஒரு 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நல்லா உறவுகள்கிட்ட பழகி இந்த காலகட்டம் எது நல்லது எது கெட்டது உங்களுக்கு ஒரு உறவா அது வந்து ஒரு பொருளா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு பணமா பதவியா நம்ம வந்து 4 நண்பர்களை சம்பாதித்து வச்சிருக்கிறோமே அந்த ஒரு நல்ல பழக்க வழக்கமா அப்படி எது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் சம்பாரித்து வச்சுருக்கீங்க உங்களுடைய அடையாளம் என்ன என்பதை வந்து இந்த 3வது ரவுண்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்கள் கூட எது வரப்போகுது உங்களுடைய உடல் மனம் பொருள் உறவு இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா வகையிலையுமே ஒரு விஷயத்தை நல்லா அறிந்து ஆண்டு அனுபவித்து அது கடைசியில் உங்ககிட்ட இருந்து போகிறதையும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். இதே நீங்கள் ஒரு அறிவு சார்ந்து இருந்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பக்குவமாக எடுத்துக்குவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்தால் இவங்களாம் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க, நம்ம இவ்வளோ செஞ்சோம் இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பார்த்தோம்ல இவங்க இந்த காலகட்டம் சப்போர்ட்டாக இல்லையே அப்படின்ற ஒரு மன கஷ்டத்தெல்லாம் கொடுத்துரும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முடிந்தவரை நம்மளால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யணும். நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு நீங்களாக வந்து நிறைய தர்ம காரியங்களுக்கு நம்ம 4 பேருக்கு வந்து ஒரு உதவி செய்யலாம். இந்த சுத்தம் பண்ணுவாங்கள தூய்மை பணியில் ஈடுபட்டுறவங்களுக்கு நிறைய ஆடதானம் அன்னதானம் வஸ்திரதானம் இதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா சனி விரயம் எனும் ஸ்தாபனத்தில் இருக்கிறாரு. அப்போ அந்த ஸ்தானத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொருள் போக போகுது அது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கையை விட்டு ஒரு நோய் நொடிக்கோ இல்லை வந்து அது எங்கேயாவது கொடுத்து ஏமாந்து இழக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளே வந்து ஒரு ஆன்மீக பணிகளுக்கு இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கும்பொழுது இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம மகிழ்வித்து பிறரை மகிழ்வித்து மகிழும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த வருடம் மேஷத்திற்கு ரொம்ப அருமையான வருடம். என்ன பண்ணணும்னா பொறுப்புணர்வோடு உங்களை வந்து நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு செயலியும் அது திருமண விஷயமா இருந்தாலும் இல்லை உறவுகள் விஷயமா இருந்தாலும் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அப்படி இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் உங்கள் பொறுப்புணர்வை அறிந்து கொள்ளணும். குழந்தை பாக்கியெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் மருத்துவம்லாம் பண்ணி அதெல்லாம் எங்களுக்கு கை கொடுக்கலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல அருமையாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஷம் இந்த மாதம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கெட் செட் கோ அவே எப்போ வந்து ஒரு லீடு ஒரு தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கும். அந்த தலைமை பண்பை தாராளமாக நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா குருவும் உங்களுக்கு வந்து 7, 9, 11 என்ற இடங்கள்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறாரு. ராகுவும் 11ஆம் இடத்துக்குலாம் வந்துடுவார். அடுத்த கிரக நகர்கள் நல்லா இருக்கும். சனீஸ்வர பகவான் மட்டும் 12. அப்போ என்ன பண்ணணும் உங்கள் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தனமும் நல்லா வந்துடும், குடும்பஸ்தானமும் நல்லா சிறப்பாக இருக்கும். குடும்பத்து மேலாம் இன்னும் உங்களுடைய கேர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே போல் நல்லா ஒரு ரொட்டீன் லைஃப்பில் ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடு சர்வீஸில் பப்ளிக் சர்வீஸில் ரொம்ப ஈடுபாடோடு வந்து நீங்கள் வந்து நல்லா செயல்படுங்க. அதே போல் நிறைய வந்து தான தர்மங்களை தாராளமாக பண்ணுங்கள். தந்தையுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. தந்தையுடையான உறவுகளில் வந்து ரொம்ப சுமூகமாக போங்க. இப்போ நம்ம சனீஸ்வர பகவான் நம்ம கர்ம கிரகம்னு சொல்கிறோம். நம்ம டெய்லியும் செய்யக்கூடிய வேலையும் தான் நம்ம உள்ளங்களில் வந்து ஒரு கர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதான். ஆனால் அப்பா கிட்டலாம் ரொம்ப வந்து இந்த காலகட்ட ஆர்கியூமெண்ட்லாம் வைத்து கொள்ளாதீர்கள்.
அவருக்கு தேவையானதெல்லாம் மனநிறைவாக செய்து கொடுங்க. பித்ரு சாபம் பித்ரு தோஷம்லாம் இறக்கும் தருவாயில் அந்த பெரியவங்களை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் போகிறதுனால தான் அந்த பித்ரு தோஷம் சாபம்லாம் வருது. அதாவது வயதான தாய் தந்தையர் அவங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம நெளிவு சுழிவாக கடந்து வந்துடணும். அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக மொத்தத்தில் மேஷத்திற்கு நீங்கள் எந்த வயதில் இருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை, இது இப்பயே நடந்துடணும், இப்பயே நமக்கு கிடச்சிடணும் அப்படின்ற இந்த அறிகுறியெல்லாம் வச்சுக்காகுறீங்க. பொறுமையாக உங்களுடைய எஃபர்ட்டை போட்டுருங்க. பலன் இறைவன்கிட்ட இருக்குன்னு நீங்கள் அந்த பலனை எதிர்பார்க்காம நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தால் திறமையாக நல்ல சிந்தனை தெளிவோடு நேர்மறை எண்ணங்களோடு உங்களுக்கு அனைத்துலேயுமே, அது உறவாக இருந்தாலும் சரி, இல்லை ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு படி நீங்கள் மேலே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம், இந்த வருடம் முழுதும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு தான். சிவனை எவ்வளோ வழிபடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். நீங்கள் வணங்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திருக்கொள்ளிக்காடில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும், குச்சனூர் சனீஸ்வர பகவானையும், திருநள்ளாறு சனீஸ்வர பகவான், இந்த மூவரையும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் போய் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை எங்களுக்கு போக முடியலன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது. அந்த சனீஸ்வர ஆலயங்களில் சனீஸ்வரர் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க ஈசனை தான் முதல்ல நீங்கள் வழிபடணும். எந்த காலகட்டம் இப்போ ஏழரை சனி வந்துருச்சுன்னொடனே நான் வந்து சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுறேன், சனீஸ்வரனுக்கு 9 சுற்றுன்னு அதை செய்யாதீங்க. சிவ வழிபாடும் சிவபுராணத்தையும் டெய்லியும் படிங்க. கோளறு பதியம் தான் உங்களுக்கு வந்து ஒரு தாரக மந்திரமாக இந்த காலகட்டம் இருக்கும். பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இந்த மெடிடேஷன், யோகா இதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் பண்ணிடணும். அதுக்கு தான் உங்கள் டைம் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. 4 to 6 உங்களுக்கான ஒரு நேரமாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய மனவளக்கலையையும் உடற்பயிற்சியையும் சிறப்பாக இயக்கிக் கொள்ளும் பொழுது இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும். மேஷம் என்றைக்கும் மேன்மையே என்பதை வந்து நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். சோதனை காலகட்டமாக இருந்தாலும் சாதனையாக மாற்றுவது உங்களின் கைகளில். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எப்பயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு என்ற தான தர்மங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்க, எளிமையாக செய்யுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.